தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள மூன்றாம் நபர்களின் தேவையற்ற தலையீடு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருக்கும் அந்யோன்யத்தை கண்டு பொறுக்க முடியாமலும் நடுவில் புகுந்த குலத்தை கெடுக்கும் மூன்றாம் நபர்களின் தலையீடு உங்களின் நிம்மதியை முழுமையாக குலைத்து போட்டிருக்கும். மூன்றாவது நபர்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வந்தாலும் சரி, உங்களுடைய பழக்க வழக்கங்களில் கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள வாழ்க்கைக்குள்ளேயும் வந்தாலும் அந்த ஒரு நபர்களை ஒரு லிமிட்டோடு வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அது நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் வரும் பொழுது அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் காட்டுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். 7ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தில் பாப கிரகங்களின் சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது இந்த மூன்றாம் நபரின் தலையீட்டால் குடும்பத்தில் புயல் வீச தொடங்கிவிடும். அது உறவினராக இருக்கலாம் அல்லது தவறான நண்பராக அவர்கள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்கள் இருவருக்குள் பேச வேண்டிய ரகசியங்களை ஊதி பெரிதாக்கிவிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் ஜோடித்து உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமையவே அசைத்து பார்த்தவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். நாங்கள் இருவர் மட்டும் இருந்தால் என்றோ சமாதானமாகியிருப்போம். ஆனால் நடுவில் புகுந்த இந்த நச்சு மனிதர்களால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறி நடுரோட்டில் நின்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கதறிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள யாரேனும் புதிய மனிதர்கள் நுழைந்தால் அவர்களை அப்படியே தடுத்து நிறுத்துவதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனா அந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் ஒரு விஷயம் நன்றாக புரியும். நீங்கள் வெளியில் எப்போதும் நம்பிக்கையோடும் சிரிப்போடும் வாழ முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர்கள்தான். ஆனால் அந்த சிரிப்பிற்கு பின்னால் நீங்கள் சின்ன வயதிலிருந்து அமைதியாக தாங்கிய பல அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே நல்ல மனது கொண்டவர்கள். மற்றவங்களுக்கு உதவ வேண்டும், யாருக்கும் துன்பம் வரக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதில் அதிகமாகவே ஓடிக்கொண்டு அது உங்களுடைய மனதிற்குள் அதிகமான குழப்பத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதனால தான் வாழ்க்கைக்குள்ள பல நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவே இருந்திருப்பீங்க. பொறுமையாக இருந்தும் சில முடிவுகளை எடுத்தும் அதுவுமே தவறாக போயிருக்கும். அது சில மனிதர்களின் பேச்சை கேட்டு அந்த தவறான முடிவை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்ததாக இருக்கும். அதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். நீங்க இவ்வளவு காலங்கள் பொறுமையாக இருந்ததற்கு காரணங்கள் பெரும்பாலும் உங்களுடைய குடும்பமாகத்தான் இருக்கும். உங்களுடைய தாய், உங்களின் தந்தை அல்லது உங்களின் சகோதர சகோதரிகள் இவர்களுக்காக நீங்கள் பல விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தாங்கிக் கொண்டும் இருந்திருக்கலாம். நான் பேசினால் பிரச்சனை அதிகமாகிவிடும் என்று நினைத்து அமைதியாக இருந்த தருணங்கள் உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். ஆனா அந்த தனுசு ராசிக்காரங்க குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய நபர்கள். சிலர் தங்களுடைய கல்வி அல்லது கனவுகளை விட்டு கொடுத்து குடும்பத்தை உதவி இருக்கக்கூடிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சிலருக்கு வேலைக்கு சீக்கிரம் சென்று வீட்டின் பொறுப்புகள் ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சிலருக்கு தங்களுடைய விருப்பங்களை தள்ளி வைத்து பெற்றோரின் நலனையும் உடல் நலத்தையும் முன்னிலைப்படுத்தி அதற்காக வேலைக்கு செல்ல வேண்டிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். அதனால உங்களுடைய படிப்பு விஷயங்களும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த தியாகங்கள் அந்த நேரத்தில் யாராலுமே கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த தியாகங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான அத்தியாயமாகவே மாறியிருக்கும். நான் ஒருவேளை இந்த தியாகத்தை பண்ணாமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நன்றாக இருக்கும் என்று இப்பொழுது நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் இந்த தனுசு ராசி அன்பர்களாக மட்டுமே தாங்க நீங்க இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து விடக்கூடிய ஒரு நபர்கள். அந்த ஒரு நேரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அது நன்றாக தெரியலாம். ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக நான் ஏன் இதை இப்படி செய்து விட்டேன், தவறான முடிவை எடுத்து விட்டனோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ சிந்தனைகளும் எத்தனையோ வழிகளும் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதனை யோசித்து பார்த்தால் இதனால் நடக்கப் போவது ஒன்றும் கிடையாது என்று உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டிக்கொண்டும் இருப்பீங்க. இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் பையிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு
இப்பொழுது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலங்கள் கைகூடிவிட்டது. இத்தனை காலம் 7.5 சனியின் பிடியில் சிக்கி நாம் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கவில்லையே, நம் கனவுகள் அனைத்தும் காணல் நீராகிவிட்டதே என்று ஏங்கிய தனுசு ராசி நேயர்களே, இனிமே உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் உங்களுடைய கைப்பக்கம் வந்து எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொந்த வீடு வாங்க வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக கண்ட கனவுகள் இந்த காலகட்டத்தில் நினைவாக போகுது. தடைகள் அனைத்தும் விலகி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறி எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனிமே உங்களை தேடி வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். உங்களின் லட்சியங்கள் யாவும் கைகூடி உங்கள் வாழ்க்கை ஒரு முழுமையை பெறும் உன்னதமான தருணங்கள் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறப்போகுது. உங்களின் ஆன்மீக ஆர்வங்கள் இப்பொழுது அதிகரிக்கும். தனுசு ராசி என்பது இயல்பாகவே ஆன்மீக சிந்தனை கொண்ட ஒரு ராசி. குருவின் பார்வை பலப்படும் பொழுது உங்களின் ஆன்மீக ஆர்வம் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பெரியோர்கள், மகான்கள் மற்றும் சித்தர்களின் தரிசனமும் ஆசைகளும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. தியானம், யோகா போன்ற கலைகளில் மனமானது உங்க வாழ்க்கைக்குள்ள ஈடுபடும். இத்தனை காலம் உங்களுடைய மனதை அரித்து கொண்டிருந்த கவலைகளும் குற்ற உணர்ச்சிகளும் நீங்கி ஆத்மார்த்தமான மன அமைதியை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க உணர்வீங்க. இறைவனின் அருள் நம் மீது இருக்கிறது என்பதை நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் உணரும் அளவிற்கு உங்களின் ஆன்மீக நாணம் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி அனைத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். குருவின் கிரகம் அறிவு, வளர்ச்சி, ஆசீர்வாதம் ஆகியவற்றின் குறியீடாகவே இதுவரைக்கும் குரு பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். குரு வலுப்பெறும் காலங்களில் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கைக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகளும் உங்களுக்கு பயன் தர ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கைக்குள்ள மரியாதை மற்றும் நிலைத்தன்மை அதிகரிக்கும். அப்படிப்பட்ட காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வெளியில் எப்போதும் நம்பிக்கையோடும் சிரிப்போடும் வாழ முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனால் அந்த சிரிப்பிற்கு பின்னால் நீங்கள் சின்ன வயதிலிருந்து அமைதியாக தாங்கிய பல அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே நல்ல மனது கொண்டவர்கள். மற்றவங்களுக்கு உதவ வேண்டும், யாருக்கும் துன்பம் வரக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதில் அதிகமாகவே ஓடிக்கொண்டு அது உங்களுடைய மனதிற்குள் அதிகமான குழப்பத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதனால தான் வாழ்க்கைக்குள்ள பல நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவே இருந்திருப்பீங்க. பொறுமையாக இருந்தும் சில முடிவுகளை எடுத்தும் அதுவுமே தவறாக போயிருக்கும். அது சில மனிதர்களின் பேச்சை கேட்டு அந்த தவறான முடிவை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்ததாக இருக்கும். அதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். நீங்க இவ்வளவு காலங்கள் பொறுமையாக இருந்ததற்கு காரணங்கள் பெரும்பாலும் உங்களுடைய குடும்பமாகத்தான் இருக்கும். உங்களுடைய தாய், உங்களின் தந்தை அல்லது உங்களின் சகோதர சகோதரிகள், இவர்களுக்காக நீங்கள் பல விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தாங்கிக் கொண்டும் இருந்திருக்கலாம். நான் பேசினால் பிரச்சனை அதிகமாகிவிடும் என்று நினைத்து அமைதியாக இருந்த தருணங்கள் உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். ஆனா அந்த தனுசு ராசிக்காரங்க
குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய நபர்கள். சிலர் தங்களுடைய கல்வி அல்லது கனவுகளை விட்டு கொடுத்து குடும்பத்தை உதவி இருக்கக்கூடிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் சிலருக்கு வேலைக்கு சீக்கிரம் சென்று வீட்டின் பொறுப்புகள் ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சிலருக்கு தங்களுடைய விருப்பங்களை தள்ளி வைத்து பெற்றோரின் நலனையும் உடல் நலத்தையும் முன்னிலைப்படுத்தி அதற்காக வேலைக்கு செல்ல வேண்டிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். அதனால உங்களுடைய படிப்பு விஷயங்களும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த தியாகங்கள் அந்த நேரத்தில் யாராலுமே கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த தியாகங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான அத்தியாயமாகவே மாறியிருக்கும். நான் ஒருவேளை இந்த தியாகத்தை பண்ணாமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நன்றாக இருக்கும் என்று இப்பொழுது நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் இந்த தனுசு ராசி அன்பர்களாக மட்டுமே தாங்க நீங்க இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து விடக்கூடிய ஒரு நபர்கள். அந்த ஒரு நேரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அது நன்றாக தெரியலாம். ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக நான் ஏன் இதை இப்படி செய்து விட்டேன், தவறான முடிவை எடுத்து விட்டனோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ சிந்தனைகளும் எத்தனையோ வழிகளும் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதனை யோசித்து பார்த்தால் இதனால் நடக்கப் போவது ஒன்றும் கிடையாது என்று உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டிக்கொண்டும் இருப்பீங்க. இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் பையிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இப்பொழுது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலங்கள் கைகூடிவிட்டது. இத்தனை காலம் 7.5 சனியின் பிடியில் சிக்கி நாம் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கவில்லையே, நம் கனவுகள் அனைத்தும் காணல் நீராகிவிட்டதே என்று ஏங்கிய தனுசு ராசி நேயர்களே, இனிமே உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் உங்களுடைய கைப்பக்கம் வந்து எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொந்த வீடு வாங்க வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக கண்ட கனவுகள் இந்த காலகட்டத்தில் நினைவாக போகுது. தடைகள் அனைத்தும் விலகி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறி எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனிமே உங்களை தேடி வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். உங்களின் லட்சியங்கள் யாவும் கைகூடி உங்கள் வாழ்க்கை ஒரு முழுமையை பெறும் உன்னதமான தருணங்கள் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறப்போகுது. உங்களின் ஆன்மீக ஆர்வங்கள் இப்பொழுது அதிகரிக்கும். தனுசு ராசி என்பது இயல்பாகவே ஆன்மீக சிந்தனை கொண்ட ஒரு ராசி. குருவின் பார்வை பலப்படும் பொழுது உங்களின் ஆன்மீக ஆர்வம் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பெரியோர்கள், மகான்கள் மற்றும் சித்தர்களின் தரிசனமும் ஆசைகளும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. தியானம், யோகா போன்ற கலைகளில் மனமானது உங்க வாழ்க்கைக்குள்ள ஈடுபடும். இத்தனை காலம் உங்களுடைய மனதை அரித்து கொண்டிருந்த கவலைகளும் குற்ற உணர்ச்சிகளும் நீங்கி ஆத்மார்த்தமான மன அமைதியை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க உணர்வீங்க. இறைவனின் அருள் நம்மீது இருக்கிறது என்பதை நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும்